ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூலை 23 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. போஸ்டர் பார்க்க மாசா செம்ம சூப்பராக இருக்குது. ஹெச் வினோத்தோட டேரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் தளபதி விஜய் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கலில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சரவடி சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை எத்தனை பேர் தேட்டரிக்கலில் பார்க்க போகிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இமார்டல் படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை 23 அஃபிஷியலாக போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ரோமோ மூலமாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் கயடலோவர் இந்த படத்தை லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆகிறதுனால இப்போ இந்த படத்தை இப்போ போஸ்ட்போன் பண்ணி செப்டம்பர் 4 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தமிழ் ஃபன் மூவி தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த படத்தோட அஃபிஷியல் பார்ட் 2 எடுக்க போகிறதா இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிறதுக்காகவும் படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோவாக ரியோராஜ் இந்த படத்தில் லீனாக நடிக்க போகிறாரு. ஹீரோயினாக மாளவிகா மனோஜில் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். சர்தார் 2 படத்துலேருந்து இன்றைக்கி ஒரு கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. PS மித்ரன் டைரக்ஷனில் சாம்சியஸோட மியூசிக்கில் கார்த்தி இந்த படத்தை லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 10 கிராண்டாக மல்டி லாங்குவேஜ்லேயே ரிலீஸ் ஆக போகுது. ஃபீல் மை லவ் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியில் இந்த அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் மொத்தம் 3 ஸ்டோரி வரப்போகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ் மூவி. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. சுகுமாரி படத்துலேருந்து கர்நாடகா தேட்டரிகள் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா திங்க் ஸ்டூடியோஸ் வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஜூலை 17 கிராண்டா தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. அருள்வான் படத்தோட இப்போ கேரளா தேட்டரிகள் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா திங்க் ஸ்டூடியோஸும் E4 என்டர்டைன்மெண்ட்ஸும் வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூலை 17 ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட் சீரீஸான ரைட் ஆஃப் டைப் சீரீஸை பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆகிருக்கு. கன்னடா மூவியான கமல் ஸ்ரீதேவி படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை 17 கன்னடா லாங்குவேஜில் மட்டும் சன்னெக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி சட்டம்பி படத்தோட அஃபிஷியல் OTT ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர ஜூலை 24 சோனி லிவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா 5 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆக போகுது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலீஸ் ஆகி இன்னையோட 10 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு செம்ம ஃபேமஸான சீரீஸ் தான். இந்த சீரீஸ் மாதிரி அடுத்த ஒரு சீரீஸ் வராது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.